நம்ம பார்க்க போகிறது கார்டன் மாடல். கார்டன்ஸ் மாடலில் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்ஸ் வந்து ரெலவெண்ட் தான். ஸோ வாட் இஸ் ஃபார்முக்குள்ளே போயிடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒன் மைனஸ் பி கே மைனஸ் பிஆர் அப்படின்றாங்க. வாட் இஸ் ஒய்? ஒய் இஸ் தி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ். இதை நம்ம சிம்பிளாக வந்து கார்டன் மாடலுக்கு வந்து எஸ் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இ ஏர்னிங்ஸ் ஒன் பை மைனஸ் பி கே மைனஸ் பிஆர் சொல்கிறாங்க. வாட் இஸ் பினா? பினா ரீட்டன்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பி இஸ் எ ரீட்டன்ஷன் ரேஷியோ. அப்போ ரீட்டன்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் பே அவுட் ரேஷியோ. ஒன் மைனஸ் பே அவுட் ரேஷியோ தான் பின்றது சொல்லுவாங்க. அப்போ ஒன் மைனஸ் பி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ஒன் மைனஸ் பின்றது பே அவுட். நல்லா கவனிச்சு, ஒன் மைனஸ் பே அவுட் இஸ் ஈக்குவல் டு பி டென்ஷன் ரேஷியோ. இப்போ வாட் இஸ் பே அவுட் ரேஷியோ? பே அவுட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி. அவ்வளோதான், ஒன் மைனஸ் பி தான் பே அவுட் ரேஷியோ. அப்போ ஏர்னிங்ஸ் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ தட் இஸ் கால் டிவிடெண்ட். அப்போ டிவிடெண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ டிவிடெண்ட் பை கேஇ மைனஸ் பிஆர். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பே அவுட் ரேஷியோ, இயர்னிங்ஸ் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைட் பை கேஇ மைனஸ் ஆர் பிஆர் growth. அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி வரும். இதை தான் வந்து சிம்பிளாக அப்படி போடுறாங்க. இது வந்து நீங்கள் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில் படிப்பீங்க. டிவிடெண்ட் டிவைட் பை கேஇ மைனஸ் growth. அதை வந்து உல்ட்டாவாக இங்கே கொடுத்துக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் பி டென் ரேஷியோ டிவைட் பை கே மைனஸ் பிஆர். பி இன்ட்டு ஆர்ன்றது வந்து growth ரேட்டு அதான் சொல்கிறோம். ஸோ சிம்பிள் இது. ஆனால் இதை வச்சு நம்ம சம் போடுறோம். இதுதான் எப்படி சம் போடுறோம்? அக்கார்டிங் டு தி Gordon's models, when dividend payout ratio is 25, 50, 100, what is the share price ன்னு சொல்கிறாங்க. சேம் கான்செப்ட் தான். ஐஆர்ஆர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன ஏர்னிங்ஸ் எவ்வளவு? 12 ரூபா. ஸோ ஏர்னிங்ஸு 12 ரூபா. ஒன் மைனஸ் பி. வாட் இஸ் ஒன் மைனஸ் பி? பின்றது வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ. ரிட்டன்ஷன் ரேஷியோக்கு வந்து ஏதாச்சும் இருக்குதா? பே அவுட் ரேஷியோ ஒன் பை பே அவுட் ரேஷியோ தான் ரிட்டன்ஷன் ரேஷியோ. அப்போ இந்த இடத்துல நம்ம போட்டு காமிக்கணும். அப்போ ஐஆர்ஆர் 12, ஐஆர்ஆர் 12, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10, இபிஎஸ் 10, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கொடுத்துட்டான் 25%. ஃபார்முலா என்ன? இயர்னிங்ஸ் ஒன் மைனஸ் பி டிவைட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மைனஸ் பிஆர். வாட் இஸ் இயர்னிங்ஸ் 10 இன்ட்டு ஒன் மைனஸ் பி. ஒன் மைனஸ் பின்றது ரிட்டன்ஷன் ரேஷியோ இல்லையா? பே அவுட் ரேஷியோ ஒன்றே சொல்லிட்டாங்க. எவ்வளவு? 25% பே அவுட் ரேஷியோ. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பே அவுட். What is B? 1 minus K out 1 minus 25%. So 75. அப்போ 1 minus B என்ன வரும்? அதான் பே அவுட். 1 minus 75. So 0.25. அப்போ 2 தான் ரிட்டன்ஷன் ரேஷியோ இல்லையா? 10 into 0.25 divided by காஸ்ட் ஆஃப் equity எவ்வளவு? 10 minus B into R. ரிட்டன்ஷன் ரேஷியோ எவ்வளவு? 0.75 into rate of return ஐஆர் 12. அப்போ 0.75 into 0.12. So 0.09.
இதான் growth. ஸோ அப்போ 10 இன்ட்டு 0.25 2.5 0.01 divided by 0.01 250. This is the answer. Listen. ஃபஸ்ட்டு வந்து உனக்கு வந்து 250 உனக்கு அழகான ஆன்சர் கிடச்சிடும். சி 25% பேஅவுட் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து இந்த இடத்துல நான் 10 போட்டேன். 10 போட்டாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் இருந்துச்சு. இதே 12 போட்டால் என்ன வரும்னு பார்ப்போம். 12 போட்டால் என்ன வரும்? வெரி சிம்பிள். 12 இன்ட்டு 0.25 3 divided by 0.01 ஸோ 300. ஸோ உங்களுக்கு வெரி சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இது 0.10 போட்டால் இந்த 250 வரும், 3 போட்டால் 300 வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ் you can easily set out the formula and give me the take your answer. So that's all. Same concept. 25% பண்ண என்ன, 50%, 100%. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்க உங்களுடைய ஷேர் ப்ரைஸஸ் குறைஞ்சிட்டே வருது. அதே உள்டாவா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டல் அட்ராக்ஷன் குறைவாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸஸ் டிவிடெண்ட் கொடுக்க இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சார் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது அது பாருங்கள் everything is the same things. That's all. This is the concept you can easily understand.